மூக்கறுபட்ட சூர்ப்பனகை அலங்கோலமாக ஓடி வந்து தன் அண்ணன் ராவணனிடம் என்ன சொன்னாள்? அந்த கண்ணங்கருத்தவைய காது மூக்கருத்தவைய அண்ணன் தம்பி 2 பேரு ஆம்பளே, அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே. அந்த கண்ணங்கருத்தவைய காது மூக்கருத்தவைய அண்ணன் தம்பி 2 பேரு ஆம்பளே, அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே. எக்கச்சி வந்த கிளி சீதையனும் அந்த கிளி செவ்வந்தி பூவாட்டம் இருக்கிறா, அவ செவ்வாறு கொட்டாட்டம் சொல்லிக்கிறா. அந்த கட்டழகு புத்தவளை கட்டிலுக்கு ஏத்தவளை கொத்திக்கிட்டு நீ வரணும் அண்ணாத்தே, நான் இதுக்கு மேல சொல்லுறது என்னாத்தே அப்படின்னு சொன்னா உடனே ராவணன் பக்கத்தில் இருந்த மாமன் மாரீச்சனை பார்த்து, ஹலோ 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 மை டியர் அங்கிள், நீ அவசியம் போகணும் ஜங்கிள். ஹலோ மை டியர் அங்கிள், நீ அவசியம் போகணும் ஜங்கிள். கோல்டு மேன் உருவம் கொள்ளு, நோ நோ நோ, கோல்டு மான் உருவம் கொள்ளு, அந்த குட்டியின் முன்னாலே துள்ளு. அவ உன்னை பிடித்து தர சொல்வா, உன் பின்னாலே ராமனும் வருவான். நீ ஆட்டங்காட்டி வெகு தூரம், ஆட்டங்காட்டி வெகு தூரம் ராமனை அழைத்து போகணும் அந்நேரம். நான் சின்னவனுக்கு டிமிக்கி கொடுப்பேன், அந்த சீதையை சிறையும் எடுப்பேன். நான் சின்னவனுக்கு டிமிக்கி கொடுப்பேன், அந்த சீதையை சிறையும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு மாரீச்சன் ஏற்கனவே ராமனிடம் உதைபட்டு வந்தவன் இல்லையா, என்ன சொன்னா? ராமச்சந்திரனை யார் என்று நினைத்தாய் ராவணா, அடே ராவணா. ராமச்சந்திரனை யார் என்று நினைத்தாய் ராவணா, அடே ராவணா. அவன் சாமானியன் அல்ல, மீண்டும் அவனிடம் போவேனா, நான் போவேனா. அந்த சீமாந்தையம் பார் என் சிரசை அறுப்பார், உன் மாமன் உயிருக்கு எவனாயிருப்பார். அதற்கு ராவணனாகப்பட்டவன் கோபாவேசத்தோடு, ராமன் அம்புக்கு பயந்த நீடம் அம்பு வார்த்தை பேசிடும் மாரீசா. ராமன் அம்புக்கு பயந்த நீடம் அம்பு வார்த்தை பேசிடும் மாரீசா. குலத்தன் வீரந்த உண்மை யாரும் சித்திரவதை செய்வேனேடா நீசா. இப்பொழுதே மானுருவம் எடுத்திட போகிறாயா, இப்பொழுதே மானுருவம் எடுத்திட போகிறாயா, இல்லை என்றால் என் வழக்கு இறையாக போகிறாயா. அம்புக்கு ராவன் அம்புக்கு ராமன் அம்புக்கு என்று ராவணன் சொல்ல, அதற்கு மாரீச்சன் என்ன செய்தான்? கோல்டு மேனும் கொஞ்சம் போல்டு மேனான், கோல்டு மானாகிய சீதை முன் போனான். கோல்டு மேனும் கொஞ்சம் போல்டு மேனான், கோல்டு மானாகிய சீதை முன் போனான். ஆடினான் துள்ளி துள்ளி டான்ஸ், சீதை அறையும் பார்த்தால் ஒரு கிளான்ஸ். ஆடினான் துள்ளி துள்ளி டான்ஸ், சீதை அறையும் பார்த்தால் ஒரு கிளான்ஸ். அந்த மானை பார்த்த சீதை ராமனிடம் என்ன சொன்னார்? அந்த மானை பாருங்கள் புதுசு, இந்த மண்ணில் காணாத தினுசு. அந்த மானை பாருங்கள், அந்த மானை பாருங்கள் புதுசு, இந்த மண்ணில் காணாத தினுசு. அது என்னை போல் சின்ன வயசு, இங்கு அதை நாடுதே எந்த மனசு. அந்த மானை பாருங்கள் புதுசு, இந்த மண்ணில் காணாத தினுசு என்று சொன்னான். உடனே அந்த மானை துரத்தி கொண்டு ராமச்சந்திரமூர்த்தி போய் அதன் மேல் அம்பை போட, அது லட்சுமணாபயம் லட்சுமணாபயம் என்று கத்த, அது ராமன் குரலாட்டம் இருக்க, சீதை பதறி துடித்து லட்சுமணனை போகச் சொன்னான். லட்சுமணன் கோட்டை கிழித்தான். அண்ணி இதை தாண்டி வராதீர்கள் என்று சொல்லி போனான் லட்சுமணன். அந்த சமயம் பார்த்து யார் வந்தா? சாமி சாமி என்று ஊரை ஏய்க்கின்ற ஆசாமியாய் ராவணன் மாறினான். சாமி சாமி என்று ஊரை ஏய்க்கின்ற ஆசாமியாய் ராவணன் மாறினான். தாடி சடை மூடி தண்டு கமண்டலம் கொண்டு அவனும் முன்னேறினான். தாடி சடை மூடி தண்டு கமண்டலம் கொண்டு அவனும் முன்னேறினான். பிச்சாந்தேகி என்றான் பேயன், காமப்பித்து கொண்ட 10 வாயன். பிச்சையுடன் சீதை வந்தால் கோட்டின் பின்புறம் இருந்து தந்தாள். ராவணன் கைகளை நீட்ட கோடு நடுவில் நெருப்பாக வாட்ட, ராவணன் கை
பர்ணக சாலைக்குள் ஓடினாள் 10 தலையன் 20 கைகள்